ஃபோட்டோ இருக்கா கையில? இவங்க ஹஸ்பண்ட் இழந்துட்டு குழந்தைக்கு என்ன வயசு? பையனுக்கு அப்போ வந்து 14 வயசு. 14 வயசு. 14 வயசு. சரி. இந்த பொண்ணை பார்க்காமையா நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இல்லை மேடம், பார்த்து தான் ஒத்துக்கிட்டேன். எங்க பார்த்தீங்க? என்ன தான் இந்த குமார் வந்து பாஸ்டர் சர்ச்சுக்கு சிதம்பரத்துக்கு அந்த 5 கிலோமீட்டர் மேடம். சாலியத்தோப்புலேருந்து தேவக்குடி அங்கேயே என்னை கூப்பிட்டு போனார் மேடம். பார்த்துட்டு நான் வேண்டாங்க நீங்க முடிவு. பேசுனீங்களா அந்த பொண்ணுட்ட? இல்லை மேடம், பேசலை. அந்த பொண்ணு வந்து இவர் தான் என்ன ஃபோட்டோலாம் கொடுத்துருந்தாங்க மேடம். என் ஃபோட்டோலாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த அம்மா ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் கூட நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோங்க மேடம். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இவரை கட்டி எனக்கு அந்த அம்மாவை கட்டி வச்சு. அதெல்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. என்ன நடந்தது மட்டும் சொல்லுங்க. அதே மேடம் வந்து மறுபடியும் நானும் ஒத்துக்கிட்டேன் மேடம். அவங்களும் கட்டிட்டாங்க. எப்படி ஒத்துக்கிட்டீங்க அவங்கள்ட்ட பேசாம? பேசிட்டாங்க மேடம். அதாவது அப்போ வந்து இல்லைங்க மேடம், அந்த அம்மா வந்து அவர் பாஸ்டர்கிட்டையும் பாஸ்டர் பொண்டாட்டிகிட்டையும் வந்து சரி நான் அவரை கட்டிக்கிறேன் அப்படின்ற வார்த்தை ஒப்பந்தம் கொடுத்துச்சு மேடம். மறுபடியும் நீங்க நாங்கள் பார்த்துட்டீங்க பொண்ணை? இப்போ பார்த்தாச்சு மேடம். இப்போ இந்த குமார் என்னை கூப்பிட்டு போனார். பார்த்தாச்சு மேடம். மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தை பேசுனது எப்படின்னாங்க மேடம், அப்போ தான் மேடம் இந்த குமாரை வந்து நீ வந்து என் கூட வந்து நீ ஃப்ரெண்டாக வந்தேன், நம்மளுக்கு புரோக்கராக வந்தேன்ற திட்டும்போது நான் போகிறேன்ட்டு பையெடுத்து மாட்டிக்கிட்டேன் மேடம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் போகிறேன்ட்டு. அப்போ தான் மேடம் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ்டனுடைய ஒய்ஃப் வந்து இல்லைங்க பிரதர் நீங்கள் இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுக்காக அப்படி கேட்டீங்க அவர்கிட்ட? அது அவர் மேடம், பையனை நீ டாக்டருக்கு படிக்க வைக்கணுங்க, நிலம் உடனே நீ போய் நிலம் வாங்கி நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணுங்க, மறுபடியும் இந்த கமலெல்லாம் மாற்றணுங்க, செயின் வந்து 4 பவுன் 5 பவுன் செயின் போடணுங்க அப்படிங்கிறது என் கூட என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வைக்கிறாருக்கு மேடம் இது டிமாண்ட்லாம். அதுக்கு தான் மேடம் வந்து அதுக்கு தான் மேடம் நான் கேட்டேன். என்னை வந்து நீ கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஃப்ரெண்டாக வந்தீங்களா இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து நீ வந்து புரோக்கராக வந்துன்னு கேட்டேங்க மேடம். அப்போ தான் வந்து அவர் கூட என்ன செய்ய இப்படி கேட்க. ஆமாங்க ஏங்க, நான் வந்து என் மனைவி இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ சொன்னீங்க, நான் சரின்னு வந்தேன். சமைக்கிறதுக்குன்னு ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாமே. இல்லை கல்யாணம் பண்ணும். இப்போவும் கூட பாரு மேடம், 4 வருஷமாக சமையல் இல்லை, சமைக்க யாருமே இல்லாமல் தான் மேடம். சமைக்கிறதுக்கா பொண்டாட்டி? சமைக்கிறதுக்காக இல்லைங்க மேடம். ஆனால் அதே டைமில் வந்து நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு தண்ணி வெண்ணி கொடுக்கவோ ஒரு மாத்திரை கொடுக்கவோ நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு உதவி வேணும் இல்லைங்க மேடம். சரி, கல்யாணம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் 28 நாள் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த 28 நாள் வரைக்கும் மேடம் அந்த அம்மா வந்து ஒரு மீனோ மட்டனோ அது எல்லாம் கூட வாங்கியாந்து கொடுத்தோம்னா சமைச்சு நல்லா கொடுப்பாங்க மேடம். தோசை இட்லி எல்லாம் போடுவாங்க மேடம். அந்த 28 நாள் வரைக்கும் இருந்துட்டு மேடம் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பிற்பாடு வந்து அந்த பையனை விட்டு என்னை அப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி அந்த பையனுக்கு இது யூனிஃபார்ம்லாம் தைச்சிட்டு வந்து கொடுத்தேன் மேடம். அந்த பையன் என்ன பண்ணால் ஒரு 3 செட்டு கொண்டாந்து கொடுத்தேன் மேடம். அந்த பையன் என்ன பண்ணால் அந்த ரூமில் போய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இங்கே என் முன்னால் வந்து கராத்தா பண்ணுற மாதிரி அந்த அவனுடைய கால் வந்து என் மூஞ்சி பக்கம் வர மாதிரியே அந்த பையன் இது எக்ஸசைஸ் பண்ணுறான் மேடம். அதானே? அப்படின்ல மேடம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் அந்த மாதிரி பண்ணாரு? எந்த மாதிரி பண்ணாரு? இப்போ எனக்கு கம்பெனி ஃபுல்லா அசிங்கம் தான் பண்ணி நீங்க வச்சிருக்காங்க. பண்ண வேலை தானேம்மா, 2 பேரும் தெரிஞ்சு தானே பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வேற தொடர்பு இருக்காப்பா உங்களுக்கு? அவங்க சொல்லிருக்காங்க அவன் சின்ன பையன். நாங்க ஃப்ரெண்டுனா மகாபலிபுரத்துல போய் எது கலைவாணியோட போட்டோ எடுத்தீங்க? அது குரூப்பாக தான் மேம், ஃப்ரெண்டோட முத்தம் கொடுக்குற மாதிரி கட்டு பிடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எடுப்பாங்களா குரூப்பா போனா? இப்போ இது என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து புருஷன் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லோன்லினஸ் இருக்கு. ஆனா இந்த பையனோட வயசு, அவனோட மென்டல் செட்டப் எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். புரிஞ்சுக்குங்கம்மா. அவர் இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்காரு, நீங்க இன்னொரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னா அந்த அளவுக்கு டீப் லவ் இருக்கணும், அவ்வளோ காதல் இருக்கணும், அப்பதான் ஒன்னா வாழ முடியும். இல்ல மேடம், நீங்க சொல்றது இப்போ நீங்க இப்போ சொன்னீங்கல்ல கலவாணியோட போட்டோ எடுத்தாங்கன்னு, இது அது எனக்கு சொல்லல இன்ன வரைக்கும். அவன் சின்ன பையன்மா, அவன் சின்ன பையன். அது அப்படியே இருந்துச்சு போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு நான் ஏன்ட்ட நீங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நான் லவ் பண்றேன்னு. சரி எதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க? நானே தப்பாவே நடந்துக்கிட்டேன். யூஸ் பண்ணலாம். அது அவங்க ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க சொன்னது நியாயமான விஷயம். நானே தப்பாவே நடந்துக்கிறேன் சொல்லிருக்கலாம்ல. இதே உன்னோட இடத்துல நான் இருந்தா நீ ஏத்துப்பியா? யூஸ் பண்ணிட்டு விடலாம் இல்லை மேம். அப்ப கலைவாணி இவங்க வந்தாங்க, எனக்கு பிடிச்சது சொன்னாங்க, அப்ப நான் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப கலைவாணிக்கு துரோகம் பண்ணீங்க. மேம் அந்த அளவுக்கு அவங்க என்கிட்ட வந்து எனக்கு அதையா இது பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு அவங்க அனுப்பவே ஆயிடுச்சு மேம். என்னப்பா? எனக்கு அவங்க அனுப்பவே வந்துச்சு மேம்.
அப்ப இவங்க கூட கலைவாணி தான் இருக்கணும். அதை மறந்தே மறந்துட்டேன் மேம். எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? 4 ஆம்பளை பசங்களா? 3 பையன் ஒரு பொண்ணு. ம். நீங்க ஏம்மா அழுவுறீங்க? அம்மா இப்ப எதுக்கு நீங்க இப்படி அழுவுறீங்க எனக்கு புரியல. இல்லை மேடம், எனக்கு ஒன்றுமே தெரியாது மேடம். நான் வேலைக்கு கொண்டு வச்சேன், சரி கஷ்டமா இருக்கேன்ட்டு. ஒண்ணுமே தெரியாத பையனா ரூம் புக் பண்ணி கூட்டிட்டு போனாரு? ஆ? அம்மா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் இயல்பா நடக்கிறது விஷயங்கள். அதை கரெக்டா நம்ம அதை வந்து அந்த வீக்னஸ் வரக்கூடாது. அதை தாண்டி போக முடியணும். அதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும். உங்க பையனுக்கு அது இருக்கல, விழுந்துட்டான். அதுலேருந்து அவனை வெளியே கொண்டு வரணும். அதே சமயம் அவனால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது, இன்னொருத்தரை பயன்படுத்திக்கணும்னு அவன் நினைக்க கூடாது. அந்த பொண்ணு 22 வருஷம் புருஷன் இல்லாம தனியா இருந்திருக்கா, தனிமையில இருந்திருக்கா. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அட்ராக்ஷன் ஆயிடுது, அவ்வளவுதான். அதனால அவ தப்பான பொண்ணோ இல்ல அவ பெரிய பிளான் பண்ணி உங்க பையனை மடக்கோ எல்லாம் செய்யல. புரியுறதுங்களாம்மா? அதனால இவ்வளோ நீங்க ஃபீல் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எப்ப தெரிய வந்ததுமா? எனக்கு ஒரு ஊருக்கு போய் ஒரு 4 நாள் கழிச்சு சொன்னாங்க, எங்க ஆளுங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்க பையன். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவுமே பண்ணல, அவன் படிக்கிறான்னு சொல்லிட்டு கம்முன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி வந்தான்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படி வந்தான்? உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் தான் வந்து பார்த்துட்டு உடனே போயிட்டானா. ம். அன்னைக்கு மறுநாள் என்ன கேட்டீங்களா பையன்ட்ட? கேட்டான், எனக்கு தெரியாதும்மா, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டான்ட்டான் ஒரே வார்த்தை. ஆனா பண்ணினேன்னு சொன்னான். ஆனால் நாங்களே தான் கேட்டோம், அது சொல்லவே இல்லை, எதுவுமே எங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனா ஒத்துக்கிட்டான் பண்ணிட்டான்னு. நாங்களே கேட்டதுக்கு தலையை ஆட்டுறான், அவ்வளோதான். அதுக்கு பேர் தானேம்மா ஒத்துக்கிறது. சரி, இப்ப என்ன முடிவில் இருக்கீங்கம்மா? வேணாம் மேடம், எங்களுக்கு அசிங்கம் அது. என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுது சொல்லுங்க. உங்க பையன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? ஆல்ரெடி அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணோட பழக்கம் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு, அது சின்ன வயசு அதுக்கு. சரி, பள்ளியோட முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசி முடிக்கலாம். அது எப்ப தெரியும் உங்களுக்கு? அந்த பொண்ணோட பேரு சொல்லுங்க. அந்த பொண்ணு பேர் எனக்கு கலைவாணி. கலைவாணி. அந்த பொண்ணோட தப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்காரு, தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? சொன்னேன், அந்த பொண்ணுகிட்ட நான் விரும்புகிறேம்மா அப்படின்னு சொன்னேன். எப்ப சொன்னா? அப்பயே சொல்றேன். எப்போ? நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன் அந்த நேரம். இந்த கூட்டிட்டு வந்தான். இந்த பொண்ணுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம்? இல்ல நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன் 3ஆம் மாசமா 2ஆம் மாசம். இந்த பொண்ணை பழக்கம் வரதுக்கு முன்னாடியே? முன்னாடி. இந்த பொண்ணோட பழக்கம் இருக்கு, உனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்கு, எதுக்கு இந்த பொண்ணுக்கு தாலி கட்டினேன்னு நீ கேட்கலையா? கேட்டோம், நாங்க பதிலே சொல்ல மாட்டோம். ஆனா அந்த பொண்ணோட எவ்வளவு வருஷமா பழக்கம் கலைவாணியோட? கிட்டத்துலதான். எவ்வளவு வருஷமா பழக்கம்? 1.5 வருஷம். 1.5 வருஷம். எப்படி தெரியும் அந்த பொண்ணு? கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த பொண்ணுக்கு தெரியுமா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு? தெரியாது. இது மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட பழக்கம் உனக்கு? அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா? ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கு மேடம். உங்களை பாக்குறதுக்கா? எப்படி உனக்கு மனசு வந்து இந்த பொண்ணுக்கு துரோகம் அந்த பண்ணறதுக்கு? பொண்ணு நினப்பே இல்லாமல் இருந்துச்சு. இந்த நினைப்பு வந்துருச்சு. அம்மா உங்களுக்கு புரியுதா என்ன நடந்துருக்கு? புரியுது மேடம். நான் என்ன அவன் சொல்றேன், சின்ன இப்ப பையன். வேண்டாம், அவன் என்னைய வேண்டான்னு சொல்லண்டா, நானே அவனை வேண்டான்னு இல்லம்மா, சொல்லிடுறேன். அம்மா நீங்க சொல்றது நியாயமே கிடையாதும்மா. அவன் புரியுது சின்ன மேடம். பையன்மா, அவனுக்கு வாழ்க்கை என்னதுன்னு தெரியாது. இல்ல, ஒரு நிமிஷம் மேடம். நான் என்ன சொல்றேன்னா, நான் வேலை செய்யற இடத்துல ஏன் அசிங்கமா பேசிக்கிறாங்க அதுதான் நான் கேட்கறேன். இவங்க சொல்றது கிடையாது, அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்க வேலை செய்யற இடத்துல ஏன் அசிங்கமா அதுக்காக தான் இங்க வந்தீங்களா? ஏன் அசிங்கமா பேசணும்? தூர விளைவிக்கமா? இப்போ நம்ம இவரை குறை சொல்லுவோமா, இந்த பொண்ணை குறை சொல்லுவோமா? ஆமா, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் தான், இல்ல ஓகே தான். அதான் இப்ப ஆனா வேண்டாம். அவங்களுக்குள்ள அந்த நெருக்கம் இருக்குல்ல, அந்த உடல் ரீதியான நெருக்கம் வந்து அவங்களுக்குள்ள அட்ராக்ஷன் வந்துடுச்சு, தப்பு பண்ணிட்டாங்க.